ஸ்டேஷனுக்கு போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. அப்புறம் எங்க எதுன்னு நம்ம தேடலாம். அஞ்சலி ரெஜினா சரவணன் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல? அமுதன், எத்தனை தடவை சொல்றது? தப்பா யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அக்கா குழந்தைய விட்டுட்டு தவிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்து குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? அஞ்சலி ரெஜினா சரவணனை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறாங்க? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இது வேற யாரோ. ஏன் அத்த தனமா இருக்க கூடாது? எனக்கும் புரியல. முதல் ஸ்டேஷனுக்கு போவோம். அமுதா அண்ணா, தனத்தை தேடி அவங்க வீடு எங்க இருக்குன்னு பாப்போம். சரி, இமீடியட்டா பிடிக்கணும். அவங்க குழந்தை எடுக்கலைனாலும் அவங்க இப்ப எங்க இருக்காங்க என்னன்னு நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். எந்த பாசிபிலிட்டியும் விட வேணாம். வா சரி. வாங்க. தம்பி, இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்க? அண்ணே, சரவணனை காணோண்ணே. என்னம்மா சொல்றீங்க? வீட்டுல யாருமே பார்க்கலங்கிறாக. நீங்க கடைக்கு போனப்போ பையன் தொட்டில தானே இருந்தான். வேற யாரும் வீட்டுக்கு வரவும் இல்ல, போகவும் இல்ல. அத்தை மாமா எல்லார்கிட்டயும் கேட்டுட்டோம். எங்களுக்கு எதுவுமே புரியல அண்ணே. என் பிள்ளை எங்க இருக்கா, என்ன பண்றான், என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல முத்தாளுக்கு. மா, தனந்தாமா வச்சிருந்தது. நான் பார்த்தேம்மா. நான் கடைக்கு போறப்போ தொட்டில இருந்த குழந்தைய தனந்தா தோட்டத்து பக்கம் கொண்டு போச்சுமா. ஏன்னு கேட்டப்போ உள்ள கரண்ட் இல்ல, காத்து வாங்குறதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லுச்சு. சார், தனம் தோட்டத்துல தான் வச்சிருந்தாளா இல்ல வெளியில கொண்டு போனாளா? அண்ணே, நல்லா யோசிச்சு சொல்லுங்க அண்ணே. அம்மா, இதுல யோசிக்கிறது ஒண்ணு இல்லம்மா. தனந்தாமா தோட்டத்துல வச்சிருந்துச்சு, நான் பார்த்தேம்மா.